ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து தஞ்சாவூருக்கு போய் ஒரே நாள்ல எந்தெந்த இடங்களெல்லாம் குறைவான பட்ஜெட்ல சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நாங்க தஞ்சாவூருக்கு ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணோம். முன்கூட்டியே புக்கிங் பண்ணிட்டோம். இந்த ட்ரெயின் மைசூர்ல இருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணோம். பெங்களூரு கண்டோன்மெண்ட்ல இருந்து தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஜேர்னியை. எக்ஸாக்டா ஈவினிங் 7:12க்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த நாள் காலையில 5:15க்கு ட்ரெயின் தஞ்சாவூர் ஸ்டேஷன்ல ரீச் ஆச்சு. தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட்டிங் ரூம் இருக்குது. நம்ம குளிக்கிறதா இருந்தா கூட அங்கேயே குளிச்சிடலாம். அங்க ரெஃப்ரெஷ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டேஷனுக்கு வெளியே பைக் ஹையர் பண்ணியிருந்த இடத்துக்கு போயிருந்தோம். நாங்க ஆன்லைன் புக்கிங்லேயே பைக் ஹையர் பண்ணிட்டோம். அந்த இடம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்பவே பக்கத்துல தான் இருக்குது. ஒரு பைக் புக்கிங்காக 500 rupees சார்ஜ் பண்றாங்க. பெட்ரோலுக்கு நம்ம தான் காசு போட வேண்டியது இருக்கும். நீங்க எவ்வளவு இடங்களுக்கு போகணும் பிளான் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பெட்ரோல் போட்டா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். தஞ்சாவூர் செல்ஃபி பாயிண்ட் ஒரு பார்க் மாதிரியே இங்க எழுப்பியிருக்காங்க. அங்க இருந்துதான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. தஞ்சை பெரிய கோயில் பக்கத்துல தான் இருக்குது. இருந்தாலுமே அங்க போனா அதோட அழகை பார்த்துட்டு மெய் செலுத்து நின்றுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு மற்ற இடங்களுக்கு கவர் பண்ண முடியாது ஒன் டேல. அதனால தஞ்சை பெரிய கோயிலை லாஸ்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ட்ரிப் பிளானிங்கை நாங்க சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால முதலா போன கோயில் பங்காரு காமாட்சியம்மன் கோயில். பங்காரு காமாட்சியம்மன் கோயில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் அமைஞ்சிருக்குது. நாங்க ஏர்லி மார்னிங்கே போனனால சில கோயில்கள் ஓபன் ஆகாம தான் இருந்துச்சு. அதுல ஒண்ணு காசி விஸ்வநாதர் கோயில். முதலாவதா நாங்க அந்த ஸ்ட்ரீட்ல போன கோயில் விஜயராமர் திருக்கோயில். ராமர், சீதா, லட்சுமணன் அருள்பாலிக்கிற அற்புதமான திருக்கோயில். இந்த கோயில் மட்டுமல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுமே மராட்டிய மன்னர்களால தான் கட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி மராட்டியர்களோட அந்த கட்டடக்கலை அம்சத்தையும் பார்க்கலாம், மராட்டிய கல்வெட்டுகளையும் பார்க்கலாம். இந்த வீடியோல நீங்க பார்க்க போற எல்லா கோயில்களோட டீடைல் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சேனல்ல அப்லோட் ஆயிருக்குது. நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா போய் பாருங்க. அந்த வீடியோக்களோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். இந்த கோயில்களுக்கு போகக்கூடிய அந்த மேப்பையும் சேர்த்து அட்டாச் பண்ணிருக்கேன். அடுத்ததா பார்க்கக்கூடியது பங்காரு காமாட்சியம்மன் கோயில். இந்த கோயிலும் மராட்டிய மன்னர்களால தான் கட்டப்பட்டிருக்குது. மராட்டிய மன்னர்களோட அந்த கட்டடக்கலை அம்சத்தையும் இந்த கோயில்ல நம்ம பார்க்கலாம். கோயிலோட திருமண மண்டபம் பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்குது. இந்த ஸ்ட்ரீட் நீங்க போனீங்கன்னா 1 hourலயே நம்ம 5-6 கோயில்களை தரிசனம் செஞ்சிடலாம். பங்காரு காமாட்சியம்மன் கோயிலுக்குள்ள ஒரு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டெப்ல ஏறி நின்று நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லா கோயில்களோட ஓவர்லுக், அந்த ஓவர் வியூவை நம்ம பார்க்கலாம். அடுத்ததா இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோயிலுக்கு போனோம். நவநீத கிருஷ்ணன் கோயில்ல கிருஷ்ணர் பாமா ருக்மணியோடு இருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நம்ம தரிசனம் பண்ணலாம். அங்கேயே பகவத்கீதா மண்டபம் அப்படின்னு செப்பரேட்டா வச்சிருக்காங்க. இந்த கோயில்கள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து போன கோயில் ராஜகோபால சுவாமின்னு அழைக்கப்படுற சக்கரத்தாழ்வார் திருக்கோயில். இந்த கோயிலை சிவேந்திரர் கோயில்னு அழைக்கிறாங்க. இந்த கோயில் பேரளவுல பெருமாள் கோயிலா திகழப்பட்டாலும் கோயில் சிவன் கோயிலாகவும் சக்கரத்தாழ்வார் கோயிலாகவும் தான் திகழப்படுது. இந்த கோயில் உயரமான கோபுர என்ட்ரன்ஸோட நம்மள வரவேற்கும். இந்த கோயில் சக்கரத்தாழ்வார வழிபட்டா நமக்கு இருக்க நவகிரக பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும்னு கூறப்படுது. காவல் தெய்வமான பகலாமுகி அம்மனோட சன்னதி இருக்குது. அங்க போய் வழிபட்டதுக்கு அப்புறம் சக்கரத்தாழ்வாரோட மண்டபத்துக்கு போனோம். அங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டோம். இந்த சக்கரத்தாழ்வார் அவரோட மனைவிகளான விஜயவல்லி, சுதர்சனவல்லியோட நமக்கு அருள்வாளிப்பாங்க. அங்க முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்திலேயே மராத்தியர் கட்டடக்கலை அமைப்பு கொண்ட சிவேந்திரர் கோயில் இருக்குது. மராத்தியர்களோட தெய்வமாதான் சிவேந்திரர் விளங்கியிருக்காரு. அடுத்ததா நாங்க போன இடம் தஞ்சாவூர். தஞ்சாவூர்னு பேர் வர்றதுக்கு காரணமாக இருந்த தஞ்சைபுரீஸ்வரர் கோயிலும் மாமணி கோயில்கள் அழைக்கப்பட்ட 108 திவ்யதேச கோயில்களும் அமைஞ்சிருக்க இடமான வெண்ணாற்றங்கரை பகுதிக்கு தான் போயிருந்தோம். இந்த பகுதிக்கு பக்கத்துலதான் வெண்ணாறு ஓடுது. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கதான் தஞ்சைபுரீஸ்வரர் கோயில். தன்னை அச்சுறுத்திய அசுரர்கள் அழிக்கிறதுக்காக பராசர முனிவர் சிவபெருமானை நோக்கி வேண்டிய இடமாகவும், ஆனந்தவல்லி அம்மன் அந்த அசுரர்கள ஒருவரை கொல்றதுக்காக பச்சை காளியாக உருவெடுத்த இடமாகவும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஒரே காளியின் வடிவிலேயே 3 அரக்கர்களை கொன்ற சுவாமியோட தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். ஏர்லி மார்னிங்கே இந்த கோயிலுக்கு போனனால அவ்வளவா கிரௌடடா இல்ல, ரொம்பவே அமைதியா இருந்துச்சு கோயில். தமிழ் கல்வெட்டுகளும் ஆங்காங்கே இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த கல்வெட்டுகளும் காணாமல் போயிடும், அந்த நிலைமையில தான் இருந்துச்சு. அடுத்ததா தஞ்சையாளி நகர்
மணிக்குன்றத்து மாமணி கோயில்கள் அழைக்கப்படுற திவ்ய தேச கோயில்களுக்கு போகலாம். இந்த 3 திவ்ய தேச கோயில்கள் பாத்தீங்கன்னா பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்கு. 3 திவ்ய தேசங்களோட ஸ்தல புராணம் அப்படிங்கிறது ஒன்றுதான். ஃபர்ஸ்ட் தஞ்சையாளி நகர் வீர நரசிம்ம கோயிலுக்கு போனோம். சிவபெருமானின் வேண்டுகோளுக்கிணங்க பெருமாள் பராசர முனிவரை அச்சுறுத்திய அரக்கர்களில் ஒருவரான தஞ்சகனை நரசிம்மர் அவதாரம் எடுத்து கொன்று அருள்பாலித்த இடமாதான் வீர நரசிம்மர் கோயில் வந்து திகழப்படுது. அடுத்ததா பக்கத்திலே இருக்கக்கூடிய மணிக்குன்ற பெருமாள் கோயிலுக்கு போனோம். இந்த கோயில மாட கோயில்னு அழைக்கிறாங்க. அரக்கர்களை அழிக்க வந்த பெருமாள் இந்த கோயில் இருந்த இடத்துல குன்று இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து நின்று பக்தர்களுக்கு அருள் பாலித்ததா கூறப்படுது. அதனாலதான் பெருமாள் மணிக்குன்ற பெருமாள்னு அழைக்கப்படுறாரு. பெரும்பாலும் திவ்ய தேசங்கள்லயே ரொம்ப சின்னதான திவ்ய தேசம் இந்த கோயில் தான் நினைக்கிறேன். அடுத்ததா பக்கத்துல இருக்கக்கூடிய நீலமேக பெருமாள் கோயிலுக்கு போனோம். முதல்ல பெருமாள் பராசர முனிவருக்கு நீலமேக பெருமாள் உருவுலதான் காட்சி கொடுத்தார் அப்படின்னும், அதுக்கப்புறம் தான் அரக்கர்களை கொன்றதுக்கு அப்புறம் மறுபடியும் நீலமேக பெருமாள் உருவுல அவருக்கு மறுபடியும் காட்சி கொடுத்தாருன்னு கூறப்படுது. 3 கோயில்களுமே தரிசனம் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. பெரும்பாலும் திவ்ய தேச கோயில்கள்ல சுவாமிய தரிசனம் பண்றதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும், ரொம்ப கிரௌடடா இருக்கும். ஆனா இங்க வந்து அப்படி எதுவுமே இல்ல, ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு, ரொம்ப காமாவே இருந்துச்சு. அடுத்ததா வெண்ணாறு பெட் டேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அங்க போற வழியில தான் இந்த கோயிலை நாங்க ஸ்பாட் பண்ணோம். இந்த கோயிலுக்கு பேர் என்னன்னே தெரியல. அங்க இருக்கு அந்த அர்ச்சனை பண்றவங்கள்ட்ட கேட்டோம். ஆனா அவங்களுக்கும் கரெக்டா நாங்க சொன்னது புரிஞ்சுச்சா இல்லைன்னா என்ன கோயில்னு அவருக்கே தெரியலையா அப்படின்னு தெரியல. ஆனா பூஜைகள் வந்து மேற்கொள்ளப்படுது. கோயிலோட கட்டடக்கலை பார்க்கும் போது திராவிட கட்டடக்கலை கொஞ்சம் தெரிஞ்சாலும் மராட்டிய கட்டடக்கலை அமைப்பதான் அது மாதிரிதான் காணப்படுது. எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்ல. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்துச்சு. அதை ஒட்டியபடியே ஒரு குட்டியான பார்க் மாதிரி கூட இருந்துச்சு. இந்த கோயிலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெண்ணாறு பெட் டேம் நோக்கி எங்க பயணத்தை தொடர ஆரம்பிச்சோம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க கோயில் வெண்ணாறுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த கோயிலாவது டேமேஜான நிலைமையில இருந்தாலும் பூஜைகள் வந்து செய்யப்பட்டு இருந்துச்சு. ஆனா இந்த கோயில்ல வந்து எந்த ஒரு பூஜைகளுமே இல்ல, கம்ப்ளீட் டேமேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். உள்ள போய் பார்க்கும்போதுதான் தெரிஞ்சிச்சு எவ்வளவு டேமேஜா இருக்குது அப்படின்னு. இதுவும் மராட்டிய மன்னர்கள் கட்டின கோயிலா தான் இருக்கும், பார்க்கும் போதே கரெக்டா தெரியுது. அடுத்ததா வெண்ணாறு பெட் டேமுக்கு போய் ஒரு குளியல் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோம். தண்ணி நிறைய இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் போயிருந்தோம். ஆனா தண்ணியே இல்ல, வற்றி போய் இருந்துச்சு. இருந்த தண்ணீர்ல கூட மீனெல்லாம் செத்து போய் அப்படியே ஸ்மெல்லு தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஏமாற்றமா போச்சு. அடுத்ததா வெண்ணாற்றங்கரைக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தலிகேஸ்வரர் கோயிலுக்கு போனோம். இந்த கோயிலும் பாத்தீங்கன்னா மராட்டியர்களோட கட்டடக்கலை அம்சம், மராட்டிய மன்னர்களாலதான் கட்டப்பட்டவையா இருக்கணும். பெரிய கோயில் தான், டெம்பிள் டேங்கு, 2 இதர மண்டபங்கள் அப்படின்னு நிறைய பெரிய கோயில் தான். ஆனா அதுவுமே மெயின்டெனன்ஸ் இல்லாம தான் இருக்குது. ரெனோவேஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா அவ்வளவு ஃபாஸ்டா நடந்த மாதிரி கூட தெரியல. தஞ்சாவூர்ல நிறைய கோயில்கள் இப்படிதான் இருக்குது. ஒருவேளை மராட்டிய மன்னர்கள் கட்டின கோயிலா இருக்குது அப்படிங்கறதுனால கண்டுகொள்ளாம இருக்காங்களா அப்படின்னு கூட தெரியல. ரெனோவேட் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல அப்படிங்கறதுனாலதான் விட்டுட்டாங்களா அப்படின்னு கூட தெரியல. இந்த கோயிலுக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா தனியா வராம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட சேர்ந்து வாங்க. அடுத்ததான் நாங்க போன இடம் ஹரசாப விமோசன பெருமாள் கோயில். இதுவும் 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றுதான். திருக்கண்டியூர்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்லையும் ரெனோவேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கோயிலோட கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்க பகுதி கூட ஃபுல்லாவே சேறு சகதியுமா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சிவன் கோயிலும் அமைஞ்சிருக்கு. ஆனா மெயின் டோரே க்ளோஸ் ஆயிருந்ததுனால கோயிலுக்குள்ள ஒரு சின்ன வீடியோ கூட எடுக்க முடியாம அந்த நிலைமையில தான் இருந்துச்சு. அதனால கோயிலுக்கு பக்கத்துல கூட நாங்க போகல, தூரத்துல நின்னே அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்துட்டோம். நீங்க இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா திருக்கரமனூர் உத்தமர் கோயில் பெருமாளை வந்து தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் திருக்கண்டியூர் ஹரசாப விமோசன பெருமாளான இந்த பெருமாளை வந்து தரிசனம் செய்யுங்க. அப்படி செஞ்சாதான் நம்முடைய பாவங்கள் முழுமையாக தீரும் அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க. அடுத்ததா ஐயாரப்பர் கோயிலுக்கு போயிருந்தோம். பெரிய பரப்பளவு கொண்ட கோயில் தான் இது. கோயில்ல யானை, தீர்த்தம், அதுக்கப்புறம் ஐயாரப்பர் அந்த சிவபெருமான சேர்த்து இன்னும் 2 சிவலிங்கங்கள் வந்து இருக்குது. தென் கைலாயம், வட கைலாயம் அப்படிங்கிற கோயில். அதாவது 3 சிவலிங்கங்கள் இருக்கிற கோயிலா வந்து இந்த கோயில் திகழப்படுது.
கோயிலோட யானை தீர்த்தம் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் சுவாமியோட தரிசனத்தை முடிச்சிட்டு கோயில இருக்கக்கூடிய வியக்கத்தக்க விஷயங்களையும் நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். கோயிலோட 3வது திருச்சுற்றுல ஐயாரப்பா அப்படின்னு சத்தமா சொன்னா 7 தடவை எக்கோவா கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கல, அங்க போயும் பார்க்கல, அதை மிஸ் பண்ணிட்டோம். ஆனா நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மிஸ் பண்ணாம அதை செஞ்சு பாருங்க. இந்த ஐயாரப்பர் கோயில் கிமு 1ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு சோழ மன்னரால கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் தஞ்சாவூர் ஆண்ட பல மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. கர்ப்பகிரகத்துல சுயம்புமூர்த்தியா இருக்கக்கூடிய ஐயாரப்பரோட சடைமுடி கர்ப்பகிரகத்தை சுற்றியுமே விரிந்து கிடக்கிறதா கூட ஒரு நம்பிக்கையா சொல்றாங்க. கோயிலுக்குள்ள 2 அடுக்கு மாடி கொண்ட பிரகாரம் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 கால் மண்டபமா தான் அது இருக்கணும். இந்த கோயில நின்னு பொறுமையா எல்லா இடங்களையும் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 2 hours ஆகுது டைம் எடுக்கும். அடுத்ததா திங்களூர் கைலாசநாதர் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த கோயில் சந்திர பரிகார ஸ்தலமாகவும் திகழப்படுது. இந்த கோயில் பாக்குறதுக்கு மாடர்ன் கோயிலா இருந்தா கூட ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில் தான். இந்த கோயில் ரீசெண்டா தான் புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கோயில்ல தான் பார்க்கிங், டாய்லெட், அதுக்கப்புறம் பியூரிஃபைடு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அடுத்ததா இங்க இருந்து திருப்பழனம் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனா நாங்க போறதுக்குள்ள கரெக்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்க இந்த ட்ரிப்ல கரெக்டா டைமிங் பிக்ஸ் பண்ணி தான் போயிருந்தோம். இவ்வளவு நேரம் இந்த கோயில ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளவு நேரம் இந்த கோயில ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பிக்ஸ் பண்ணி தான் போயிருந்தோம். ஆனா நாங்க கிட்ஸோட போயிருந்தோம். அதனால கரெக்டா அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் எங்களுக்கு கிடைக்கல. கரெக்டா அந்த டைமிங்ல போய் சேர முடியல. 5 நிமிஷம் கொஞ்சம் பின்னாடி, இல்லைன்னா 10 நிமிஷம் பின்னாடி போய் சேர்ந்துட்டோம். அதனால டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. யமனோட பாச கயிற்றுல சிக்கிய ஒரு அந்தன சிறுவனை அந்த ஆபத்துல இருந்து இந்த சிவபெருமான் காப்பாற்றிருக்காரு. அதனாலதான் இந்த சிவபெருமான் ஆபத் சகாயேஸ்வரர் பேர்ல வந்து அழைக்கப்படுறாரு. அடுத்ததா போன கோயில் திருவேதிக்குடி பகுதியில் அமைஞ்சிருக்க வேதபுரீஸ்வரர் கோயில். இந்த கோயிலும் பாத்தீங்கன்னா கரெக்டா 5 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் டோர் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க சொன்னாங்க. அதுக்கு காரணம் அங்க உள்ள ரோடு ஃபால்ட் தான். ரோடு வந்து 2 இடத்துல ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் கரெக்டான டைமுக்கு போய் சேர முடியல. இருந்தாலும் கோயில்ல வந்து மங்கையர்க்கரசி தாயாரோட சன்னதி வெளியே தான் அமைக்கப்பட்டிருந்து. அந்த தாயாரோட சன்னதி க்ளோஸ் ஆயிருந்தாலும் அப்படியே அங்க தரிசனம் அப்படியே விழுந்து கும்பிட்டுட்டு அடுத்த இடத்துக்கு நாங்க மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அங்க இருந்து ரிட்டர்ன் வர இடத்துலதான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில பார்த்தோம். ரோட்ல இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சு. ஆனா மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லை. இருந்தாலுமே அந்த கட்டடக்கலை வடிவமைப்பு ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த கோயிலுக்குள்ள பிரம்மபுரீஸ்வரர் நித்திய கல்யாணிக்கு தனி சன்னதி எழுப்பப்பட்டு இன்னும் பல இதர சன்னதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு ஐயனார் கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது ஒரு பிரைவேட் கோயில் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால கேட் ஃபுல்லா போட்டு லாக் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதனால அங்க போக முடியல. அடுத்ததா திட்டை குருபரிகார ஸ்தலமான வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கு தான் போகணும்னு நினைச்சோம். ஆனா அங்கேயுமே கரெக்டா டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1 hourல ஓபன் பண்றதாகவும் சொன்னாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டா கிடைக்கல. நாங்க கால்குலேட் பண்ணி பார்த்தோம். கரெக்டா டைமிங் கரெக்டா அமையல. எப்படியும் ட்ரெயினை வந்து கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அடுத்த கோயில்களுக்கும் இன்னும் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்க இருந்து அப்படியே வந்துட்டோம். கோயில் கர்ப்பகிரக மேற்கூரையில சந்திரகாந்த கல் பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால காற்றோட ஈரப்பதத்தை உறிஞ்சி 24 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு சொட்டு நீரா சிவலிங்கத்துக்கு மேல விழுமா. அப்ப ஒரு அற்புதமான காட்சியை இந்த கோயிலுக்கு போனா மறக்காம நீங்க பாருங்க. அடுத்ததா இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போற வழியில தான் பனைமரத்தோட அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கிற அந்த மரத்தை பார்த்தோம். இந்த மரம் வந்து ஒரு பாண்டி முனீஸ்வரர் கோயில் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளதான் இருந்துச்சு. அங்க இருந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் போறதுக்கு மேப் போட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். போற வழியில தான் நிறைய வயல்வெளிகள் இருக்கத பார்த்தோம். பம்பு செட்டும் ஓடிட்டே இருந்துச்சு. மாரியம்மன் கோயில் ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் டைம் இருந்துச்சு. ரொம்பவே வெயிலா இருந்ததுனால ஒரு குளியல் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான், என்னோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என்னோட 2 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே பம்பு செட்ல இருந்து ரொம்ப நேரமா குளியல் போட்டுட்டோம். குளியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களோட பயணத்தை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து மூவ் பண்ணோம். இந்த கோயில் அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன். கோயில்ல
கர்ப்பகிரகத்துல உள் தொட்டி வெளி தொட்டி அப்படின்னு இருக்குது. அந்த இரண்டுலயுமே தண்ணீர் ஊற்றி வைக்கணும். பக்தர்களாகிய நாமும் ஊற்றி வைக்கலாம். அப்படி ஊற்றி வைத்தா எப்படி அம்மனோட உஷ்ணம் குறைந்து நமக்கு அருள்பாலிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மோட அம்மை நோயோ இல்லைன்னா வெயில்னால வரக்கூடிய தோல்வி ஐதிகள் சரியாகும் அப்படின்னு கூறப்படுது. அதனால இந்த கோயில் போனீங்கன்னா மறக்காம அந்த வெளி தொட்டியில தண்ணீர் ஊற்றி வைங்க. அது மட்டும் இல்லாம வெள்ள குளம் அப்படின்னு இருக்குது. அந்த குளத்துல உடம்புல கட்டி இருக்கவங்க வெள்ளம் வாங்கி போட்டாங்கன்னா எப்படி தண்ணீர்ல வெள்ளம் கரைஞ்சு போகுதோ அதே மாதிரி நம்மளோட கட்டியும் குறையும்னு கூறப்படுது. இந்த கோயில்ல நிறைய பேரு தங்கி அவங்களோட உடல் உபாதைகள் எல்லாம் சரி செய்ததுக்கு அப்புறம் தான் வீடு திரும்புறாங்க. அம்மனோட தரிசனம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தஞ்சாவூர் அரண்மனைக்கு போனோம். பேலஸ சுத்தி பாக்குறதுக்கு பெர் ஹெட் 80 rupees சார்ஜ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் இதுவும் க்ளோஸ் ஆகுற நேரத்துக்கு தான் நாங்க போனோம். அதனால நிறைய இடங்களுக்கு போக முடியாது அப்படிங்கறதுனால 50 rupees மட்டும் தான் சார்ஜ் பண்ணாங்க. தஞ்சாவூர் பேலஸ் மராத்திய ரூலர்ஸாலையும் நாயக்கர்களாலையும் தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. பேலஸ்குள்ளன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய தனித்தனி மண்டபங்களா எழுப்பப்பட்டிருக்குது. என்னெல்லாம் உள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி லைப்ரரி மஹால்னு அமைக்கப்பட்டிருக்கு. ராயல் மியூசியம் இருக்குது. அப்புறம் மெமோரியல் ஹால் இருக்கு, தர்பார் ஹால், ஆர்ட் கேலரி, பெல் டவர் அப்படின்னு நிறைய இடங்களை நம்ம சுத்தி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும். ஃபேமிலியோட சுத்தி பார்க்கிறதுக்கு ஒரு பெஸ்டான இடம்னே சொல்லலாம். அடுத்ததா நாங்க எதற்காக தஞ்சாவூருக்கு போகணும்னு ஆசைப்பட்ட இடமான தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பல நாளா போகணும்னு நினைச்ச இடத்த கண்முன்னே பார்க்கும்போது அப்படியே பிரமிப்பாதான் இருந்துச்சு. நாங்க அந்த கோயில்ல அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா டைம் அவ்வளவா இல்ல. இருந்தாலும் ஃபாஸ்டா பாத்துக்கிடுறோம் அப்படின்னு நினைச்சிருந்தா படபடன்னு வீடியோ எடுத்தோம். அப்படியே பார்த்து மலைச்சு நின்ன கோயில்னா தஞ்சை பெரிய கோயில் தான். கண்டிப்பா உலகத்துல உள்ள எல்லாருமே ஒரு தடவையாவது விசிட் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்ல பல கோயில்கள் இருக்கும். அதுல முதன்மையா சொல்லப்படுறது இந்த கோயிலா தான் இருக்கும். நீங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 3 hours டைமிங் எடுத்துக்கங்க. அப்பதான் அது கரெக்டா இருக்கும். எல்லா இடங்களுக்கும் போய் பார்க்க முடியும். பொறுமையா இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 3 hours கண்டிப்பா டைம் வேணும். அடுத்ததா வெளியே வர்றதுக்கே மனசு இல்லாம நாங்க கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா ட்ரெயின் டைம் ஆல்ரெடி ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அதனால அடுத்ததா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போனோம். அங்க பைக்கை ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்முக்கு போயிட்டோம். அங்க இருந்து மைசூர் எக்ஸ்பிரஸ் 16231 ட்ரெயின் நம்பர், அந்த ட்ரெயின்ல தான் நாங்க அங்க இருந்து டிராவல் பண்ணோம் பெங்களூருக்கு மார்னிங் 5:45 ரீச் ஆச்சு. இப்படிதான் எங்களோட தஞ்சாவூர் ஒன் டே ட்ரிப் ஈஸியா சீப் அண்ட் பெஸ்டா முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலோ இல்லனா இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்க கொடுக்கணும், தஞ்சாவூர் வரவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.